ரமலான் பண்டிகையொட்டி கோவை மதுரையில் நடந்த சிறப்பு தொழுகையில் திரளானோர் பங்கேற்று பிரார்த்தனையில் ஈடுபட்டிருக்கின்றனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். இந்த குழுவை பொறுத்தவரையில அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் கபீரா அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் கபீரா அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் கபீரா அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் நாளை ரம்ஜான் பண்டிகை கொண்டாடப்படும் என ஏற்கனவே தலைமை காசி அறிவித்திருந்தார். இந்த நிலையில் சிறப்பு தொழுகையில் நூற்றுக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்றிருக்கின்றனர். கோவை, மதுரை என பல்வேறு பகுதிகளில் இஸ்லாமியர்கள் ரம்ஜான் பண்டிகையொட்டி சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டிருக்கின்றனர். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹ். தமிழகத்தில் ஈகை திருநாள் நாளை கொண்டாடப்படும் என்று தமிழக அரசின் தலைமை காசி நேற்று அறிவித்திருந்தார். பிறை தெரியாததால் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் நாளை ரம்ஜான் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இந்த நிலையில் ஈகை திருநாளை முன்னிட்டு கோவை, மதுரை என பல்வேறு பகுதிகளில் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டிருக்கின்றனர்.